புகழேந்தி, இப்போ நீங்க ஒருங்கிணைப்பு குழு அதிமுக ஒருங்கிணையணும் அதெல்லாம் விட்டுருங்க. அரசியல் அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டது. தேமுதிக ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக கேட்கிறப்ப அப்படி என்ன ஒப்பந்தம் இருக்கா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 25க்கு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பேசின ஒரு காட்சி அரங்கேறுகிறது. இன்னொன்று இபிஎஸ் அவர்கள் இதற்கு முன்பு ஒரு இடத்துல பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதையே நம்ம நேர்பட பேசலே பேசணும். இன்னைக்கு பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன போயிட்டு இருக்கு கூட்டணி கணக்கு? புதிய தலைமுறை நேர்பட பேசு. வணக்கம் விஜயன் சார். வணக்கம் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சையில எங்களது கட்சியின் கொள்கைகளை கோட்பாடுகளை ஒத்து போகின்ற யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம். உடனே புதிய தலைமுறை நிருபர் என்ன கேட்கிறாரு, அப்ப பிஜேபியோட சேருவீங்களான்றாரு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட ஒத்து போனா எந்த கட்சிங்கிறதுலாம் கணக்கு இல்லைன்னு சொல்லி பதில சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே தஞ்சையில சொன்னார். அது பிரச்சனையா மாறிச்சு. மறுநாள் அதை மாத்திக்கிட்டார். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, திரைமறைவில் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே உங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும். நீங்க 1000 சொன்னாலும் நம்பாதீங்க. இப்ப நான் புதிய தலைமுறைக்கு பதிய வைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்து போகின்ற ஒரு நிலைப்பாட்டை இதே பழனிசாமி எடுக்கத்தான் போகிறார். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாளை ஜெயக்குமார் அவர்கள் வந்து மறுத்தாருன்னா, அப்படிலாம் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாருன்னா நாளை விஜயன் டூக்ல அதாவது இது வந்து நாளை காலையில் நடக்கும் 10 மணிக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் ஜெயக்குமார். ஆனா இது இருக்கு. இதுதான் இவர் வந்து இப்ப மூடி மறைக்கிறார். இப்ப பாருங்க, நான் இன்னும் முதல் கேள்வியை கேட்டீங்க நீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முதல்ல நான் தான் பதில் சொன்னேன் சார். தேமுதிகவை ஏமாத்த போறார் பழனிசாமின்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? இதே தேமுதிகவை விஜயன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். பல நாள் அலைய விட்டாங்க. நான் அப்ப ஒன்னா இருந்த நேரம் கூட அலைவாங்க அலையன்ஸுக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிடுவாங்க, 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிடுவாங்க. கடைசியில கூட்டணியில இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க போய் பட்டாசு வெடிச்சு ஞாபகம் இருக்கா? அவங்க தேமுதிக ஆபீஸ்ல போய் இனிமேல் ஒட்டும் உறவும் வேணாம்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா அந்த சீட்டை நான் கமிட் பண்ணலன்ற ரொம்ப நீட்டா சொல்லிட்டாரா. இருக்க ஒரு கட்சி கூட்டணியும் போயிடுச்சு. அப்ப எந்த கட்சி கூட்டணியோட இருக்கீங்க? கூட்டணி கட்சிங்கிறது 0 ஆயிடுச்சு. அன்னைக்கே திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு நான் டிவி மூலியமா சொல்லிட்டே இருந்தேன், உங்களையும் முதுகுல குத்துவார். அது பழக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னேன். ஒப்பந்தம் போடலன்னு சொல்றாரு. அப்படி ஒண்ணு எழுதப்பட்ட ஒப்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு புகழேந்தி. ஆனா இப்ப என்னுடைய கேள்வின்றது, உங்க பார்வையில ஏன் தேமுதிகவை நிராகரிக்கணும்? என்ன காரணம்? இல்ல ஏன் பாஜகவோட போக முடிவு எடுத்துட்டாங்களா? தொடர்கதை அது முடிவுக்கே வராது. இந்த அவளூறு தொடர்கதைன்ற மாதிரி துரோகத்தினுடைய தொடர்கதை எல்லாம் போச்சே. ஒரு ஒரு 5 வருஷம் எம்பி சீட்டு வேஸ்ட் பண்ணார் முனுசாமி. திரு வாசன் தலைவருக்கு ஒரு எம்பி சீட்டு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சீட்டு, எம்பி சீட்டு, இப்படி எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்தாங்கல்ல. இந்த கட்சி யாருமே கூட்டணி வராதப்போ தேமுதிக கூட வந்து நின்னுச்சே சார். அத்தனையும் மறந்து போய் தானே ஒத்துக்கிச்சு. ஊரூரா பிரச்சாரம் பண்ணது. கடைசியில கேப்டன் இறந்து அந்த இறப்பு அவருடைய பாடி புதைக்கிற வரைக்கும் நான் பக்கத்திலே இருந்தேன். அப்போ தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறினா. அந்த நேரத்திலாம் அவர் இறந்த பின்னாடி நடந்த தேர்தல்ல விருதுநகர்ல, அந்த நாடாளுமன்றத்துல, சிவகாசி விருதுநகர் பகுதியில அந்த போட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி தோல்வி. விஜய் பிரபாகரன் கிட்ட போயிட்டே இருக்கார், ஜெயிச்சிருவார். இந்த பக்கம் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் ஆன மாதிரி ஒரு போட்டி. இப்ப நீங்க பேசுறத பார்த்தா இப்ப தேமுதிகவை நீங்களே பிரிச்சு விட்டுருவீங்க போல இருக்கே, மனத்தாங்களை அதிகமாக்கி விட்டுருவீங்க போல இருக்கே. நான் கேட்கிறது, தேமுதிகவுக்கு சீட் இல்லைன்னு சொன்ன பின்னாடி அந்த தொண்டர்கள் இத மான பிரச்சனையா மரியாதை பிரச்சனை எடுத்துக்க முடியுமே தவிர பணம் கொடுத்து சரி பண்ணிடலான்னு ஒரு கணக்க போட்டா ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி அசிங்கப்படும். இல்ல நான் கேட்பது புகழேந்தி, இப்போ இதுல திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பாஜகவோடு இல்லை அப்படின்னு பலருமே சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் இருக்கும்லாம் சொன்னப்ப நாடாளுமன்றத்திலே தனிச்சுதான் களம் கண்டாங்க. அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தாங்க. ஆனா இன்றைய பேட்டி எதை உணர்த்துது? இப்ப பிரகாஷ் அவர்கள், வேலுமணி அவர்கள் அவங்க ஒரு முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்கள் பார்வையில எப்படி பாக்குறீங்க? இல்ல பாஜக அழுத்தம் தருதா? இல்ல கடைசி கட்டத்தில் அதிமுக இல்ல நாங்க தனிச்சே நிப்போன்னு முடிவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல இங்க வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து நான் ஓபனாவே உங்களுக்கு சொல்றேன், தெரியாத விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன்.
ஒரு கால் முடியாதுன்ற நிலைமைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமாரோ, நீங்க சொன்ன மாதிரி KP முனுசாமியோ, நீங்க சொன்ன மாதிரி CB சண்முகமோ முடியாது, பிஜேபியோட கூட்டணி வேணான்னு ஸ்ட்ராங்கா நின்னால் வேலுமணி ஒத்துக்க மாட்டார், வெளியில போயிடுவார். தங்கமணி ஒத்துக்க மாட்டார், வெளியில போயிடுவார். இப்படி அங்க ஒரு படையே அமைந்து அது எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிட்டு இருக்கு. அதான் உண்மை. ஆகவே பாரதிய ஜனதா கூட்டணியை வேண்டாம் என்று சொன்னால் இங்க இருக்கிறது இன்னும் பிளவுபடும். அவ்வளவுதான், உடஞ்சிரும். வேலுமணி வெளியே போயிடுவார். இதுல எந்த விதம் வேலுமணி இல்ல இப்போ இதுல புகழேந்தி இந்த நீங்க உங்க பார்வையில நீங்க சொன்னதன் அடிப்படையில கேட்கிறேன், இந்த அழுத்தம் அதிமுகவிற்குள்ளிருந்து கொடுக்கப்படுதா இல்ல பாஜகவிலிருந்து கொடுக்கப்படுதா? அண்ணாமலை சொல்றது அமித்ஷா வந்த பிறகு மாற்றங்கள்னு, எங்க இருந்து இந்த அழுத்தம் வருதுன்னு நினைக்கிறீங்க? இது அவர் எக்ஸ்பீரியன்ஸா சொல்லணும். ஏற்கனவே மிஸ்டர் அமித்ஷா 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து 65 சீட்டு தான் வருவீங்க, எங்களுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுதுன்னு சொன்னப்போ OPS ஒத்துக்கிட்டாரு, EPS ஒத்துக்கல. ஆனா அது நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப மாத்திரம் மிஸ்டர் அமித்ஷா இவர் என்ன பண்ண போறாருன்னா பிரச்சனை அதை வச்சு அந்த அடிப்படையில சொல்லல அண்ணாமலை. வேலுமணி ஸ்ட்ராங்கா இருக்கார், தங்கமணி ஸ்ட்ராங்கா இருக்கார், பிஜேபியோட உறவோடு இருக்காங்க, நம்மோட இருக்காங்க எல்லாரும். ஆகவே நம்ம பிஜேபியோட வேணான்னு சொன்னா இவர்கள் வெளியேறி விடுவார்கள். அதன் அடிப்படையில தான் இப்ப நீட்டா சொல்ல மாட்டேன்றார் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலான்றது, அதுதான் உத்தின்றீங்களா? இல்லைன்னா கட்சி உடைஞ்சிரும், நாளைக்கே உடைஞ்சிரும், மறுபடியும் உடையும். இந்த 20% ஓட்டுல விஜய்க்கு எவ்வளவு போகுது, இவங்க உடைக்கிறவங்க போகுது, இதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பயங்கரமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடியினுடைய விளைவுதான். ஒன்னும் சொல்றேன் விஜயன் சார், நியாயமா சொல்றேன், நான் அநியாயமா பேசல, நியாயமா பேசுறேன். அந்த தேமுதிகவுக்கு துரோகம் பண்ணா இனி இவர் அரசியல் பண்ணவே முடியாது. ஏன் தெரியுங்களா? அங்கே காட்டின டிஃபரன்ஸ அதிமுக காமிக்கல. 7 இடத்துல டெபாசிட் போய் 13 இடத்துல பின்னாடி போச்சு. கேப்டன் விஜயகாந்த் இறந்ததற்காகத்தான் 20% வாக்குகள் வந்ததுன்னு பிரேமலதா விஜயகாந்த் நாளைக்கு சொன்னா இவர் இல்லன்னு சொல்ல முடியுமா? பேசலாம். நீங்க சொன்னது அக்னீஸ்வரன் இல்லன்னு சொல்லுவாரா? இப்ப 2 பாயிண்ட். இப்ப பிரகாஷ் அவர்கள், புகழேந்தி அவர்கள் சொல்றது அதிமுகக்குள்ளேயே ஒரு அழுத்தம் வந்திருக்கா, அதனாலதான் 6 மாசம் தள்ளி போட்டு அப்ப பாத்துக்கலான்ற முடிவு எடுக்கிறாங்களா IPS? இது ஒரு செயற்கையான அழுத்தத்தை அரசியல் நுணுக்கமாக நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போய் தோல்வியில தான் யாரெல்லாம் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதில் தோல்வியில தான் போய் முடியும். SP வேலுமணிக்கு அப்படி அந்த ஆசையே இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? இதுல நீங்க அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லையா சார்? இல்ல, அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? வெளிப்படையா பேசினது இல்ல, யாரும் அவர் பேசல, இதுவரைக்கும் பேசல. அவ்வளவுதான் சார் முற்றுப்புள்ளி. ஆனால் ஒரு இதுல கல்யாணத்துக்கு யாருக்குமே இனிமேலுக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா மரியாதைக்குரிய நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்றபடி பார்த்தா அரசியல் கட்சியில யாருக்கும் பத்திரிக்கை வைக்காதீங்க. தனியா மாமனார் மாமியார் மருமகள் இவங்களை வச்சு ஒரு 4 ரூமுக்குள்ள கேமராமேன்ல யாரும் கூப்பிடுறாங்க, பத்திரிகையாளர் தயவு சொல்லிடாதீங்க. இல்ல அவர் அப்படித்தான் நினைத்தால் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல் நாகரிகம் பண்பாடு கொண்டது. அந்த அடிப்படையில நல்லது கெட்டதுக்கு போகத்தான் செய்வார்கள், வரத்தான் செய்வார்கள். புகழேந்தி சுருக்கமா ஏதோ அப்படி இதுவரைக்கும் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல புகழேந்தி, இதுவரைக்கும் SP வேலுமணியோ தங்கமணியோ வெளிப்படையா சொல்லியிருக்காங்களா? இல்ல நாங்க பாஜக கூட்டணியோட அப்படி எதுவுமே சொல்லல. அந்த மௌனத்தை நமக்கான வியாக்கியானம் எழுத பயன்படுத்திக்கிறோமா? இல்ல ராம்கி எழுத்தாளர் அழகா சொன்னார். நீங்க அதுக்கு முதல்ல சொல்லிட்டீங்க, அதான் நானும் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியோடு நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைத்திருந்தால் 20 இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் சொன்னாரா இல்லையா? அப்ப கூட்டணி இல்லன்னு முடிவு பண்ண சொன்னது நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி வைக்கணும். நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன்னு சொன்னது வேலுமணியா இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? தப்பா மீறி பேசுறீங்க நீங்க எடுத்த முடிவுக்குன்னு சொல்லி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை உண்டா? ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கையால பாதிக்கப்பட்டவர் புகழேந்தி அந்த குரலை எழுப்புறாரு. ஒரு கூட்டணி இப்போ தொடர்பா பேசினதுக்காக எடுத்தப்ப சார் ஒரு கட்சியினுடைய பாலிசி டிசிஷன் சார், கொள்கை முடிவா அவர் சொல்றாரு. இல்லங்க நாங்க சேர்ந்திருந்தோம்னா 20 சீட்டு அப்படின்னு அதை ஒரு சுட்டி காட்டுறார். நம்ம பேசலாம். அண்ணன் புகழேந்தி அவர்களையும் அண்ணன் KCP அவர்களையும் எவ்வளவு சீக்கிரமா கட்சியில சேர்க்க முடியுமா சேர்த்தா இந்த மக்கள்கிட்ட குழப்பம். இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க அவங்களை சேர்த்த பிறகு பிஜேபி அணி வேண்டும்னு ஒருத்தர் இருப்பாங்க, வேண்டாம்னு. இப்ப KCP எல்லாம் பிஜேபியோட கூட்டணியே வேண்டான்ற நிலைப்பாடு இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசலாம். அதிமுக அழிக்கிற போடுகிற ஆருட நாடகம் அது வெல்லாது.